மக்களே, பிக் பாஸ் இன்னைக்கு எந்த ஃபேமிலி வரப்போகுது அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்குது. அந்த தகவலை பற்றியும் பார்த்துருவோம். அடுத்து நடு இரவில் பார்த்தீங்கன்னா கதறி கதறி அழுத அரோராவை பார்க்க முடிஞ்சுச்சு. எதனால் அப்படின்றதையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பேபி ஹனிமூன் போகலாமா அப்படின்ற மாதிரி சாப்பிடும் போது இந்த ஒரு பேச்சுவார்த்தையில் இந்த ஒரு டாபிக் அப்படியே பாட்டு போடுற மாதிரி ஹனி மூன் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்களாம். அங்கே அதை உடனே கேட்டு திவ்யா பேசின விஷயங்கள், திவ்யா கிட்ட நீ சபரியை லவ் பண்றீங்களா, சபரியை மேனேஜ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி பார்வதின் கமருதீன் பேசுறத பார்க்க முடிஞ்சுச்சு. இது எல்லாமே இந்த வீடியோல தொகுப்பா பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். அந்த உதவியை பண்ணிடுங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பக்கம் எந்த ஃபேமிலி வராங்கன்னு கேள்விப்பட்டோம்னா, ஃபர்ஸ்ட் அமித்தோட ஃபேமிலி பிக் பாஸ் வீட்டில் நுழைகிறார்கள். ஸோ அது நம்ம கனியோட ஃபேமிலி எந்த டைமிங்கில் நம்ம பார்த்தோமோ அந்த லைவ் ஸ்ட்ரீமிங்கில் ஒரு 11:30 ஒரு 12:30 அந்த டைம் ரேஞ்சில் அமித்தோட ஃபேமிலியை நம்ம வீட்டுக்குள்ளே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தகவல் கிடச்சிருக்கு. உள்ள சம்பவங்கள் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட்டவங்க தான் அமித்தோட ஒய்ஃபு. அமித் சாப்பிடும்போது பார்வதி ரியாக்ட் பண்ணாங்கல்ல, அப்பயே ஸ்டோரி போட்டவங்க. அப்போ உள்ள சம்பவம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு கிளம்பி இருக்கு. பார்ப்போம் ரஞ்சினி உள்ள போயிட்டு என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்றது பொறுத்திருந்து காது வைப்போம். அடுத்து ரெண்டாவது திவ்யாவோட ஃபேமிலி உள்ள போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. அது யாரு என்னன்னு தெரியல. அது எனக்கு கன்ஃபார்மா தெரியல. திவ்யாவோட விஷயம் மட்டும் எனக்கு கன்ஃபார்மா தெரியல. அமித் கன்ஃபார்மா தெரியும். திவ்யா மட்டும் டவுட்டா இருக்குது. இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். 2 ஃபேமிலி தான் தகவல் வந்தோம் உள்ள இருக்கிறது. இது ஒரு பக்கம். அடுத்து லைவ்ல என்னன்னா அரோரா நைட்டு பெட்ரூமில் உட்காந்துட்டு பிக் பாஸ் கேமரா கிட்ட ஒரு விஷயத்தை கெஞ்சி கேட்குறாங்க, ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. பிக் பாஸ் எனக்கு என் ஃப்ரெண்டு தான் வருவாங்க. இப்போ இந்த வீட்டில் இருக்கிற கண்டஸ்டன்ஸுக்கு ஃப்ரெண்டு, அப்பா அம்மா, ஃபேமிலி, அக்கா, தங்கச்சி, இந்த மாதிரி நிறைய பேர் வராங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வராங்க. எனக்கு ஃபேமிலி கிடையாது. எனக்கு இருக்கிற ஒரே ஃபேமிலி என் டாக் மட்டும்தான். எப்படி என் நாய் மட்டும்தான். அந்த நாய் மட்டும்தான் பிக் பாஸ். அதை மட்டும் எனக்கு அமுச்சு விட்றீங்களா, எனக்கு இது பண்ணுறீங்களா அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு வீடியோ ஃபுட்டேஜாவது எனக்கு அனுப்புங்க. டாகை பற்றி நான் டாகை பார்க்கணும், இது பண்ணணும், எனக்கு அந்த வீடியோ ஃபுட்டேஜாவது அனுப்புங்கன்ற மாதிரி ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. இல்லைனா எனக்கு ஒரு டாகை ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் பார்க்குற டைமிங்காவது வீட்டுக்குள்ளே அனுப்புங்க பிக் பாஸ். ரியா கூட என் டாகையும் அமுச்சு விடுங்க, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குன்ற மாதிரி அப்பயே ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாங்க. கனி வந்தாச்சு. ஸோ அங்கே உட்காந்து அழுதான் எல்லாம் கலாய்ப்பாங்கன்ற மாதிரி அங்கேருந்து வெளியே வந்துட்டு கார்டன் ஏரியாவில் உட்காந்து எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகி கதறி கதறி அழுவும் தருணத்தை பார்க்க முடிஞ்சது அரோரா. அதுக்கு நடுவில் யாரோ ஒரு பேர் சொன்னாங்க, யார் முன்னாடி அழுதாலும் பரவாயில்ல, சனிக்கிழமை முன்னாடி மட்டும் அழவே கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. மேபி பார்வதியாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது நமக்கு. சனிக்கிழமை முன்னாடினா பார்வதிக்கும் அரோராக்கு தான் இந்த ரிவால்ரி இருக்குது. அப்போ அந்த பார்வதியாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை தான் அதுக்கு நடுவில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்படி கொஞ்ச நேரத்துலேயே ஃபஸ்ட்டு பார்வதி போவ, பின்னாடி கமருதீன் போவேன்ற மாதிரி அடுத்தடுத்த ஃப்ரேமில் வரும்போது டெஃபினெட்லி அது பார்வதியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவங்க என்ன சொல்ல வராங்க, அந்த வார்த்தையை தவிர்த்துருக்கலாம், அந்த வார்த்தையை போட்டாங்க அரோரா. எதுக்கு இந்த வார்த்தை அப்படின்றதான் நமக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் இதையும் அவங்க அப்படி அதாவது கன்வெர்ட் பண்ணுற ஆள் தானே பார்வதி. கன்வெர்ட் பண்ணாத ஆளா என்ன, அவங்க கன்வெர்ட் பண்ணுற ஆள் தான். அதுக்கப்புறம் உட்காந்துட்டு ரெக்வஸ்ட் பண்ணுறேன் பிக் பாஸ், அதை மட்டும் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி அங்கே உட்காந்து அழுறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. என்னால் அந்த பொண்ணு இப்படி அழுவுதே இப்படி பேசுதேன்னும் போது ரொம்ப எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகி உடஞ்சி பார்க்கறம்போது நமக்கே மனசு சங்கடமாக தான் ஆகுது. உடனே இப்படி சொல்லிடுவீங்க, நீ அரோராவுக்கு சப்போர்ட் பண்ணுவேன், அரோராவை சங்கடமாகத்தானே செய்யும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிடுவீங்க. இந்த வாரம் நான் எந்த ஒரு கண்ணீரை பற்றியும் இதை பற்றியும் ஃபீலிங்ஸ் தான் ஆவேன்ற மாதிரி நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன். ஏன் அந்த சாண்ட்ராவோட குழந்தைகள் வந்ததுலேருந்து, கானா வினோத் போயிட்டு சபரியோட அம்மாவை பார்த்து அழுதுலேருந்து, இந்த மூமெண்ட்லாம் பார்க்கும்போது இந்த ஃபேமிலி வீக்கில் எனக்கு கண்ணீர் எல்லாமே அது உண்மையான ஃபீலிங்ஸாக தான் தெரியும். வேறு எதுமாவே கன்சிடரேஷன் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா எடுத்துங்க. நான் எல்லாரோட ஃபீலிங்ஸுமே இந்த இதில் ஃபீலிங்ஸாக மட்டும்தான் நான் பார்ப்பேன். ஓகே, இது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் கேமரா முன்னாடி ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க, அதை மட்டும் பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணுங்க. அப்படி வீட்டுக்குள்ளே அனுப்ப முடியலன்னா எனக்கு ஒரு ஆக்டிவிட்டி ஏரியாவில் ஒரு 5 நிமிஷம் டைமிங் கொடுங்க பிக் பாஸ், இது பண்ணிக்கிறேன் பிக் பாஸ்ன்ற மாதிரி போயிட்டு கனி தூங்கும்போது பார்த்துருங்க, என்ன அழுதியார் வரும். ஆமாம், எல்லாரும் ஃபேமிலி இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு என் டாக் மட்டும் தான் இருக்குது, அந்த டாக் இருந்தால் கூட ஓகே தான், பட் இங்கே சில ப்ரோட்டோகால் இதெல்லாம் இருக்கும், அதான் ஆக்டிவிட்டி ஏரியாலன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கேன் பிக் பாஸ் கிட்ட அப்படின்னு. சரி விடு, 3 வாரம் கழிச்சு போய் பார்த்துக்கலாம், எனக்கு ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னும் போது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது எனக்கு இந்த டாஸ்க் வரலன்னா எனக்கு பெருசாக தெரியாது. இப்போ எல்லாருக்கும் டாஸ்க் அவங்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆகுது, எனக்கும் என் டாகை மிஸ் பண்ணுற ஃபீலிங் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க பக்கம் ஃபீல் பண்ணிவிட்டு அடுத்து படுத்து உறங்கி விட்டார் அரோரா அவர்கள் அப்படின்றது பார்க்க முடியுது. ஓகே, அடுத்து இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்துக்கு போவோம். கொஞ்சம் ரீவைன் பண்ணி முன்னாடி போனோம்னா,
பார்வதி கமருதீன் இருக்காங்க இல்லையா, அவங்க டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஏதோ இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்க டைமில் அனிமூன் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. எப்படி அனிமூன் அப்படின்ற வார்த்தை அப்படின்றத எப்படி திவ்யா வந்து கிச்சனில் ஏதோ அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, இவங்க வந்து அனிமூன்ன்றாம அனிமூன் அப்படின்ற மாதிரி இழுத்து சொல்கிறாங்க. அது திவ்யா வந்து காதில் கேட்டு என்னது இப்போ நான் இங்கே இருக்கணுமா இருக்கக்கூடாதா, என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அனிமூன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, ஹவு டு ஐ டெல் யூ அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ஓகே, சரி திவ்யாவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்துருவோமோ அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்ல, உடனே கமருதீன் சபரி பக்காவா இருப்பான். ஆமால, ஆக்சுவலி சபரி இஸ் குட் அப்படின்ற மாதிரி திவ்யா கிட்ட சொல்றாங்க பார்வதி. உடனே திவ்யா கேட்கறான், தயிர் சாதத்துல பாயசம் வச்சு போட்டுருவேன், ஒழுங்கா போயிருங்க. என்ன திவ்யா அப்படின்ற மாதிரி திவ்யா அங்கேயே கவுண்டர் கொடுக்குறான். உடனே ஏன் திவ்யா, சபரி நல்ல பையன் தானே, இதுதான் பையன்ற மாதிரி அங்கே கமருதீன் கலாய்க்கிறான் ஒரு பக்கம். அப்போ வந்து இல்லை அப்பா வந்து எனக்கு மாப்பிள்ளை பார்ப்பாரு, அப்பா அம்மா மாப்பிள்ளை பார்த்துருப்பாரு, அதை நான் பார்த்துக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ எங்கள் அப்பா இவனை கை நீட்டி கல்யாணம் பண்ண சொன்னாலும் நான் கல்யாணம் பண்ணிடுவேங்க, இதெல்லாம் பிரச்சனை கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஒய் நாட் சபரி ஏன் சபரி கூட பண்ணலாம்ல அப்படின்னு பார்வதி கேட்கும்போது, இல்லை அவன் மச்சான், எனக்கு மச்சான் தான் அவன், அதெல்லாம் வேணாம். சரி, எக்ஸ்பெக்டேஷன் உனக்கு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, நோ மோர் எக்ஸ்பெக்டேஷன், எனக்கு எக்ஸ்பெக்டேஷனே கிடையாதுன்னு நடுவில் கமர்ந்துட்டா. எதுக்கு நீ எக்ஸ்பெக்டேஷன், இதெல்லாம் அவங்களுடைய பர்சனலில் போய் கேட்டுட்டு இருக்க, இதை பர்சனல்லாம் கேட்காது, நீ கொஞ்ச நேரம் கம்முன்னு எதுக்கு இப்படிலாம் பண்ணுற பாரு, பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டே, அது ஒரு கேர்ள் திங்கடா, நீ ஏன்டா அப்படி பண்ற, சரி சொல்லு என்னதான் அப்படின்னும் போது சிம்பிளா சொல்லிடுறாங்க திவ்யா. ஏதோ பாரு, எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை எல்லா நாளுமே ஒரே மாதிரி இருக்கும், ஒரு நல்லது இருக்கும், ஒரு கெட்டது இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். எனக்கு ஒரு நாள் கெட்டதா போச்சு, அதை அவங்க புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு ஒரு நாள் கெட்டதா போச்சு, அதை நான் புரிஞ்சுக்கணும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது ரொம்ப முக்கியம், இங்கே அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியம். ஸோ இந்த மூவிங் ஃபார்வர்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குல்ல, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஸோ எனக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன்லாம் வந்து பெரிய லெவலில் அது அப்போ இருந்திருக்கும் இனிஷியல் ஸ்டேஜஸ், இப்போல்லாம் கிடையாது. அதை கரெக்டாக நம்ம பார்த்து புரிஞ்சுக்கணும். ஸோ அதை தான் நான் இம்பார்ட்டன்டாக நினைக்கிறேன். அதில் குறிப்பாக லாயல்ட்டி, சின்சியாரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க. ஓகே, அதை தாண்டி பார்வதி எனக்கு ஒரு சில கமிட்மெண்ட் இருக்குது, அதை பார்த்துட்டு தான் யோசிக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கும் மேரேஜ், கல்யாணம், குட்டி, குழந்தை இதெல்லாம் இருக்குன்னு தான் தெரியுது, அதுவும் பார்க்கணும்ல, ஆனால் ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல, அதுக்கப்புறம் ரிக்ரெட் பண்ணக்கூடாதுல்ல அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்கிறாங்க. உடனே திவ்யா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பக்கம் கரியரு, இன்னொரு பக்கம் வந்து இது ரெண்டுத்தையும் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும். கரியரை பார்க்க போயிட்டு இதை விட்டாலும் பிரச்சனை, இதை பார்க்க போயிட்டு இதை விட்டாலும் பிரச்சனை, அது ரெண்டுத்தையும் ஹேண்டில் பண்ணி பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு போனால் அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹேண்டில் பண்ண கற்றுக்கணுன்ற மாதிரி டிஸ்கஷன் போகுது. ஏன் இப்போ திவ்யா பக்கம் திரும்பி திவ்யாவோட இதுவரையும் போகிறாங்கன்றது எனக்கு தெரில. அடுத்ததாக என் ஃபேமிலி என்ன எக்ஸ்பெக்டேஷன்னா, என் ஃபேமிலி வந்தால் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் பாட்டுன்னு ஒரு ஷாக்கிங்காக இருக்க போது ஒரு இதுதான், வேற எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போகுது. அதை தாண்டி மிட் நைட் லைவ்ல ஏதோ டிஸ்கஸ் பண்ணாங்க, அது கான்டெக்ட் ஏதோ அரையும் குறையுமா இருந்ததால புரியல. ஸோ இதுதான் மிட் நைட் லைவ்ல நடந்த சம்பவங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.